10th standard மேக்ஸில் 6.4ல் 4th sum question வாசிக்கிறேன் பாருங்கள். The angle of elevation of the top of the cell phone tower from the foot of the high apartments is 60 degree அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படம் வரைகிறேன் பாருங்கள். ஒரு டவரு ஓகேங்களா, ஒரு டவர் இருக்குது. அந்த டவருக்கு முன்னாடி ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 60 டிகிரியில் மேலே பார்க்குறோம். ஓகேங்களா, 60 டிகிரியில் பார்க்குறோம். ஓகேங்களா, இதோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் முடிஞ்சிச்சு. அடுத்தது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த டவர் ஃப்ரம் த டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்ஸ். அதே இடத்துலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம், மறுபடியும் 30 டிகிரியில் நம்ம பார்க்குறோம் கீழே, அதாவது டவரோட எட்ஜு கீழே பாட்டம் இருக்கு இல்லையா, அந்த பாட்டத்தை நம்ம பார்க்குறோம். எத்தனை டிகிரியில், 30 டிகிரி. ஓகே, இங்கே 30னா இங்கே 30. ஓகே, இஃப் த ஹைட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்ஸ் இஸ் 50 மீட்டர், 50 மீட்டர். இது இந்த ஹைட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட்ஸ். இப்போது கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செல்ஃபோன் டவர். இந்த செல்ஃபோன் டவரோட ஹைட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டு ரேடியேஷன் கண்ட்ரோல் நார்ம்ஸ் த மினிமம் ஹைட் ஆஃப் த செல்ஃபோன் டவர் ஷுட் பி 120 மீட்டர். 120 மீட்டரை விட நமக்கு என்னவாக இருக்கணும், இந்த ஹைட்டு அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா, அதிகமாக இருந்துச்சுன்னா அது நார்ம்ஸில் செட் ஆகும். ஸ்டேட் ஹைட் ஆஃப் above the mentioned cell phone tower meet radiation norms. இப்போ நம்மளுக்கு இந்த ரேடியேஷன் நார்ம்ஸில் அதுக்கு செட் ஆகுதா அப்படின்னு சொல்லணும். ஒன்றும் கிடையாது. இந்த ஹைட் இருக்குது இல்லையா, அது 120 விட அதிகமாக இருக்குதா கம்மியாக இருக்குதா அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா, கண்டுபிடிக்கலாம். இது ஏ எடுத்துக்கிறேன், இது பின்னு எழுதியிருக்கேன், இது சி, இது டி, இது இ அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஓகேங்களா, இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சைடு மட்டும் வந்திருக்கு 15 சொல்லிட்டு, அதை வச்சு நம்ம இது இடி கண்டுபிடிப்போம். இடியை வச்சு அந்த பக்கம் கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ஈஸியான சம்மு தான். நம்மளுக்கு கொஸ்டின் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வெரி வெரி ஈஸியான சம்மு. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஏடிஇ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. இதில் ஆப்போசிட் சைடு பாருங்கள், ஆப்போசிட் சைடு நமக்கு ஏஇ அப்படின்னு கிடைக்கிது. அதோட அளவு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 50 மீட்டர். அடுத்தது அட்ஜசன்ட் சைடு நமக்கு இடி, அது நமக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்புறம் எக்ஸ் போட்டுக்கிறேன், இங்கேயும் எக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இதே எக்ஸ் தான் அங்கே. ஓகே, எக்ஸு போட்டாச்சு. அடுத்தது பார்த்தோன்னா ஆங்கிள் பார்த்தா டீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி. ஓகேங்களா, 30 டிகிரி. இப்போ டேன் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். டேன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. நம்மளுக்கு என்னது அது, ஏஇ பை இடி. ஓகேங்களா, இப்போ நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். டேன் 30 ஈக்குவல் டு ஏஇயோட வேல்யூ 50, டிஇயோட வேல்யூ எக்ஸு. இதோட வேல்யூ tan 30யோட வேல்யூ 1/√3. ஓகேங்களா, அந்த 1/√3 நம்ம மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இதை இங்கே எடுத்துகிட்டு போனால் நான் அடுத்த ஸ்டெப்பில் போகிறோம் பாருங்கள். 1/√3 ஈக்குவல் டு 50/xன்னு வச்சுக்கோம். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், இதை நான் அந்த பக்கமும் இதை நான் அந்த பக்கமும் எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 50√3 அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. 50√3. அப்போ இதுவும் 50√3. ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த அளவு ஏபிசியில் பாருங்கள், நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், பிசி அதாவது அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடு கண்டுபிடிச்சிட்டா போதும். ஓகேங்களா, ஆங்கிள் பிஏசி. இதில் ஆப்போசிட் சைடு பாருங்கள், ஆப்போசிட் சைடு பிசி. அதை நான் என்ன பண்ணுறேன், ஒய்ன்னு எடுத்துக்கலாம்.
இந்த இது வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒய் அட்ஜசன்ட் சைடுன்னா அது ஏ பி, அது ஆன்சர் வந்து 50√3ன்னு இருக்குது. அடுத்தது ஆங்கிள் நம்மளுக்கு வந்து டீட்டாவோட வேல்யூ வந்து 60 டிகிரி. பாருங்கள் 60 டிகிரி, ஏவோட ஆங்கிள் வந்து 60 டிகிரி. ஓகேங்களா? இப்போது டேன் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். tan theta equal to opposite side by adjacent side. அப்போது BC by AB. ஓகேங்களா? அப்போது tan thetaவோட வேல்யூ வந்து tan 60 டிகிரி ஈக்குவல் டு பிசியோட வேல்யூ வந்து ஒய், பியோட வேல்யூ வந்து 50√3. ஓகேங்களா? நமக்கு ஒய் மட்டும்தான் வேணும். ஓகேங்களா? இதை நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். tan 60யோட வேல்யூ வந்து √3 இன்ட்டு 50√3 ஈக்குவல் டு ஒய். ரெண்டு நம்மளுக்கு என்ன பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 50 இன்ட்டு 3 150. therefore y equal to 150. ஓகேங்களா? நமக்கு என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, 120ஐ விட அதிகமாக இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது y வந்து என்னவாக இருக்கணும், 120யாக இருக்கணும். ஸோ நமக்கு ஒய்யோட வேல்யூ வந்து 150 120. ஓகே, ப்ரூஃப் பண்ணிட்டோம். அதில் என்னென்னு எழுதிங்க, எஸ் அப்படின்னு எழுதி the height of the above mentioned tower meet the radiation normal அப்படின்னு சொல்லி எழுதிங்க.